வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் 3ஆம் வகுப்பிற்குரிய தமிழ் பாடத்தை பார்ப்போம். எனக்கு உங்களோட தேர்வுக்கு எப்படிலாம் வினாக்கள் வரும், அதுக்கு எப்படிலாம் விடை எழுதணும் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். பார்க்கலாமா? எப்பவுமே நீங்க நான் சொல்லி தரத எழுத்து பிழை இல்லாம நிறுத்தி நிதானமா அழகா எழுதிக்கோங்க. சரியா பாருங்களா? முதல்ல நம்ம பார்க்க இருப்பது பொருள் அறிக. பொருள் அறிகனா என்ன? பொருள் அறிகனா ஒரு சொல்லுக்கு அதற்கு சமமான ஒரு பொருளை தருவதுதான். இப்போ ஏதாவது ஒரு பொருள் சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கு சமமான வேற ஒரு சொல் அங்க எழுதுறதுதான் பொருள் அறிக. பொருள் அறிக பார்ப்போமா? வாங்க. பொருள் அறிக. நல் இணக்கம். நல் இணக்கம்னா நல்ல நட்பு. நல் இணக்கம்னா என்ன? நல்ல நட்பு. கர்வம். கர்வம்னா என்ன? ஆணவம். கர்வம்னா ஆணவம். நிறங்கள். வண்ணங்கள். நிறங்கள்னா என்ன? வண்ணங்கள். எதிரொலி. எதிரொலினா என்ன? மறுஒலி. மறுஒலி. இசை. இசைனா என்ன? புகழ். இசைனா புகழ். வெப்பம்னா சூடு. வெப்பம்னா சூடு. எனக்கு வந்தீங்களா? பொருள் அறிக புரியுதா? மீண்டும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. நல் இணக்கம் நல்ல நட்பு. நல் இணக்கம் நல்ல நட்பு. கர்வம். கர்வம்னா ஆணவம். தலைக்கணம் அப்படி சொல்லுவாங்க. கர்வம் ஆணவம். நிறங்கள் வண்ணங்கள். நிறங்கள் வண்ணங்கள். எதிரொலி மறுஒலி. எதிரொலி மறுஒலி. இசை புகழ். இசை புகழ். வெப்பம் சூடு. வெப்பம் சூடு. ஏதாவது சூட கைச்சா சூடு அப்படி சொல்லுவீங்களே, அதுதான் சூடு, அதுதான் வெப்பம். புரியுதா குழந்தைங்களா? அடுத்து நாம் பார்க்க இருப்பது எதிர்ச்சொல். அடுத்து நாம் பார்க்க இருப்பது எதிர்ச்சொல். ஒரு சொல்லுக்கு நேர் எதிரான சொல்லை கொடுப்பது எதிர்ச்சொல் ஆகும். புரியுதா குழந்தைங்களா? வா அப்படின்னு சொன்னா போ அப்படின்னு சொல்லணும். அங்கு அப்படின்னு சொன்னா இங்கு அப்படின்னு சொல்லணும். கீழே அப்படின்னு சொன்னா மேலே அப்படின்னு எதிர்ச்சொல் சொல்லணும். புரியுதுங்களா? இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சிறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறிய அப்படின்னா பெரிய. சிறியனா பெரிய. நட்பு பகை. நட்பு பகை. இளைஞர் முதியவர். இளைஞர் முதியவர். பொய் உண்மை. பொய் உண்மை. புகழ் இகழ். புகழ் இகழ். புரியுதா பாருங்க? எங்க சேர்ந்து சொல்லுங்க. சிறிய பெரிய. சிறிய பெரிய அப்படின்னு அர்த்தம். நட்பு பகை. நட்பு பகை அப்படின்னு சொல்லுவோம். இளைஞர்னா சின்ன பையன், முதியவர்னா வயசான தாத்தா. புரியுதுங்களா? இளைஞர் முதியவர். இளைஞர் முதியவர். பொய் உண்மை. பொய் உண்மை. புகழ் இகழ். புகழ் இகழ். புகழ்னா புகழ்ச்சி, புகழ்ந்து பேசுறது. இகழ் அப்படின்னா திட்டுறது. புரியுதுங்களா? அப்போ இதுதான் உங்களுடைய எதிர்ச்சொல். பொருள் அறிவிலிருந்து ஏதேனும் 2 கேட்கப்படும். எதிர்ச்சொல்லிலிருந்து ஏதேனும் 2 கேட்கப்படும். புரியுதா பாத்தீங்களா? இது எல்லாமே நீங்க மீண்டும் மீண்டும் பிழை இல்லாம எழுதி பார்க்கணும். சரியா பாத்தீங்களா? நான் பார்க்க இருப்பது பிரித்து எழுதுக. ஒரு சொல்லை 2 வேற வேற சொற்களாக பிரிக்கணும். அப்படி 2 வேற சொல்ல பிரிக்கும் போது அந்த 2 சொல்லுக்கும் அர்த்தம் உள்ளதாக இருக்கும். புரியுதா? ஒரு வார்த்தையை அடுத்து 2 வார்த்தையை பிரிக்கிறோம். அந்த 2 வார்த்தையும் அர்த்தம் இருக்கும். அதுதான் பிரித்து எழுதுக. நின்றவுடன். நின்றவுடன் அது எப்படி பிரிப்பீங்க? நின்ற கூட்டல் ஊ அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து. அந்த ஊ அப்படிங்கிற உயிர்மை எழுத்தை நீக்கிட்டு ஊ அப்படிங்கிற உயிர் எழுத்தை சேர்த்து உடன் அப்படின்னு எழுதும். எனக்கு வந்தீங்கன்னா நீங்க எந்த எழுத்தை நீக்கணும், அதற்கு பதிலா எந்த எழுத்தை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேற கலர்ல உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு அது புரியுதா? பார்த்தீங்களா? நின்ற உடன் அப்படின்னு சொல்லும்போது நின்ற கூட்டல் உடன் அப்படின்னு எழுதணும். அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த நீ எப்படி
கூட்டல் இல்லை. இம்மு கூட்டல் ஈ மீ. புரியுதுங்களா? இம்மு கூட்டல் ஈ மீ அப்படின்னு பிரிக்கணும். அப்ப இம்மாவும் ஈயாவும் மெய்யெழுத்தாவும் உயிரெழுத்தாவும் எழுத்துக்களை பிரிக்கணும். சரிங்களா? இங்க இருக்க உயிர்மை எழுத்தான மீய மெய்யெழுத்தாவும் உயிரெழுத்தாவும் தனித்தனியா பிரிச்சு எழுதணும். அப்ப அவசியம் இல்லை அப்படிங்கிறது வந்து அவசியம் கூட்டல் இல்லை அப்படின்னு பிரிக்கணும். புரியுதா பாருங்க? அடுத்து நாம் பார்க்க இருப்பது மூன்றாவது அதனுடைய. அதனுடைய அப்போ இங்க நோ அப்படிங்கிற உயிர்மை எழுத்த எப்படி பிரிப்பீங்க? அதற்கான வாய்ப்பாடு என்ன? அதற்கான வாய்ப்பாடு இன்னு கூட்டல் ஓ. எப்படி பிரிக்கணும்? இன்னு கூட்டல் ஓ நூ அப்படின்னு நம்ம நிறைய வாய்ப்பாட்டை பார்த்துருக்கோம் இல்லையா? சென்ற வகுப்புல பார்த்தோம் இல்லையா? அதுதான். அப்ப நூவை இன்னு கூட்டல் ஓன்னு பிரிக்கணும். அதனுடைய அப்படின்னு கேட்டிருந்தா அதன் கூட்டல் உடைய அப்படின்னு இரண்டு வேலை வார்த்தைகளா பிரிக்கணும். புரியுத பாருங்க? அடுத்து மயிலேறும். மயிலேறும்னா என்ன? இந்த இடத்துல லே அப்படிங்கிற அந்த உயிர்மை எழுத்த எப்படி உயிரெழுத்தாவும் எப்படி மெய்யெழுத்தாவும் பிரிப்பீங்க? இல்ல கூட்டல் ஏ. இங்க ரெண்டு கொம்பு வந்திருக்கு. அப்ப ரெண்டு கொம்பு வந்திருந்தா ஏ அப்படின்னு போட்டுருக்கோம். இங்க ஒத்த கொம்பா இருந்தா ஏ அப்படின்னு போட்டிருக்கலாம். புரியுத பாருங்க? இந்த இடத்துல ஒரு துணைக்கால் போட்டிருந்தாங்கன்னா லோ ஓ சத்தம் வரல. அப்போ ஓ போடுவீங்க. அதே ரெண்டு கொம்புல துணைக்கால் போட்டிருந்தா ஓ ஓல போயிட்டு சுழிக்கணும். புரியுத பாருங்க? நீங்க லே போட்டுருக்காங்க. அப்ப இல்ல கூட்டல் ஏ அப்படின்னு பிரிக்கணும். மயிலேறும் எப்படி பிரிக்கணும்? மயில் கூட்டல் ஏறும். மயில் கூட்டல் ஏறும் அப்படின்னு பிரிக்கணும். பண்புள்ள இதை எப்படி பிரிப்பீங்க? பண்பு கூட்டல் பூ. என்ன சத்தம்? பூ. என்ன சத்தம்? பூ சத்தம் இல்லையா? அப்போ உள்ள அப்படின்னு புரியுதா? மீண்டும் படிக்கிறேன். எங்களோட சேர்ந்து சொல்லுங்க. நின்றவுடன். நின்ற கூட்டல் உடன். நின்றவுடன். நின்ற கூட்டல் உடன். அவசியம் இல்லை. அவசியம் கூட்டல் இல்லை. அவசியம் கூட்டல் இல்லை. அதனுடைய. அதன் கூட்டல் உடைய. அதன் கூட்டல் உடைய. மயிலேறும். மயில் கூட்டல் ஏறும். மயில் கூட்டல் ஏறும். பண்புள்ள. பண்பு கூட்டல் உள்ள. பண்பு கூட்டல் உள்ள. என்ன பண்ணிக்கலாம்? பிரித்து எழுதணும். உங்களுக்கு புரியுதா? ரொம்ப எளிமையா இருக்கு. கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஈஸியா எளிமையா உங்களால எழுதக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் தான் கொடுத்துருக்கு. சரிங்களா? அடுத்து நான் பார்க்க இருப்பது சேர்த்து எழுது. இரண்டு வார்த்தைகளை ஒரே இணைச்சொல் சேர்த்து ஒரே வார்த்தையாக எழுதுவது சேர்த்து எழுது. நான் ரெண்டு வார்த்தை பிரிச்சு கொடுத்துருக்கேன். நீங்க அதை சேர்த்து எழுதணும். சரியா பாருங்களா? அது கூட்டல் இலார். அது கூட்டல் இலார். எப்படி சேர்ப்பீங்க? அங்கிலார். இந்த துவையை நீக்கணும். இயையும் நீக்கிட்டு தா போட்டு மேல கண்டிப்பா என்ன வைக்கணும்? கொம்பு வைக்கணும். அப்ப அது கூட்டல் இலார் அங்கிலார். புரியுதா? இசை கூட்டல் என்னும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ அப்படிங்கிற எழுத்தை நீக்கிட்டு அதே சத்தம் உள்ள உயிர்மை எழுத்தை எழுதணும். இது உயிர் எழுத்து. இந்த உயிரெழுத்து ஏ வைத்துட்டு அதே சத்தம் உள்ள உயிர்மை எழுத்து ஏ. புரியுதுங்களா? அப்ப இசை கூட்டல் என்னும் அப்படிங்கிறதுல இசை என்னும் அப்படின்ற வாக்கியமா மாற்றியது. அப்படிங்கிறத மாற்றியது. புரியுதுங்களா? வசை கூட்டல் விழா. வசை கூட்டல் விழா. இங்கே அதேதான். இங்க என்ன பண்ணி அதேதான். இங்க ஏ சத்தம் வச்சு ஒத்த கொம்பு போட்டிக்கலாம் போட்டேன். இங்க ஈ சத்தம் வருது. யானை கொம்பு வச்சிருக்கேன். புரியுதா பாருங்களா? அப்ப வசை கூட்டல் விழா வசை விழா. வசை கூட்டல் விழா வசை விழா அப்படின்னு தனி கூட்டல் வழியே. இந்த இடத்துல நம்ம மெய்யெழுத்தோ உயிரெழுத்தோ உயிரெழுத்தோ எல்லாத்தையும் சேர்க்கிறா. இந்த கூட்டலுடைய மொத்தம் நீக்கிட்டு அப்படியே விடலாம். தனி கூட்டல் வழியே தனி வழியே. மலை கூட்டல் நாட்டினர் மலை நாட்டினரின். மலை கூட்டல் நாட்டினரின் மலை நாட்டினரின்.
அவ்வளவுதான். அப்ப இங்கேயும் இங்கேயும் நீங்க எந்த எழுத்தையும் சேர்க்கவும் வேண்டாம், நீக்கவும் வேண்டாம். அந்த எழுத்தை அப்படியே நீங்க எழுதலாம். கூட்டல் குறிய மட்டும் நீக்கி விடணும். புரியுதுங்களா? மீண்டும் கூட சேர்ந்து சொல்லுங்க. பிரித்து எழுதுக. நின்றவுடன் நின்ற கூட்டல் உடன். அவசியமில்லை அவசியம் கூட்டல் இல்லை. அதனுடைய அதன் கூட்டல் உடைய. மயிலேறும் மயில் கூட்டல் ஏறும். பண்புள்ள பண்பு கூட்டல் உள்ள. புரியுதா? அடுத்து சேர்த்து எழுதுங்க. எப்படி எழுதுனா அஃது கூட்டல் இல்லார் அஃதில்லார். இசை கூட்டல் என்னும் இசை என்னும். வசை கூட்டல் இல்லார் வசை இல்லார். தனி கூட்டல் வழியே தனி வழியே. மலை கூட்டல் நாட்டினரே மலை நாட்டினரே. புரியுதா? இது ரெண்டுக்கும் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த இடத்துல வந்து இலா அப்படின்றதுனால யாசம் கொடுக்கணும். அப்போ ஈர முடியறதுனால ரொம்ப வச்சிருக்கோம். இங்க என்னும் அப்படிங்கும் போது இங்க ஏல முடியறதுனால மொத்த போட்டு யாசம் கொடுப்போம். இங்க தூவையும் ஈயையும் நீக்கிட்டு அதுக்குள்ள தாமரை என்ன பண்ணணும், பொங்க வச்சு எழுதணும். அதனால ஒரு எழுத்துக்கு நான் 2 வண்ணத்துல எழுதியிருக்கேன். உங்களுக்கு புரியுதா? பாருங்க. அடுத்து நான் பார்க்க இருப்பது நிரப்புக. அடுத்து நான் பார்க்க இருப்பது நிரப்புக. குயில் கருப்பாக இருப்பதன் காரணம் புரிந்தது. எனக்கு பார்த்தீங்களா, நான் அந்த கதையில பார்த்தோம்ல, குயில் ஏன் கருப்பா மாறிச்சுன்றதுக்காக உங்களுக்கு ஞாபகத்துல வருதா? நான் சென்ற வகுப்புல உங்களுக்கு நடத்தினேன். குயில் கருப்பாக இருப்பதன் காரணம் புரிந்தது. அடுத்து டாஷ் கதைகள் பொன்மணியின் சிறகுகளை எரித்துவிட்டன. எந்த கதைகள் பொன்மணியோட சிறகுல பட்டதுனால எரிஞ்சு போச்சு? சூரிய கதிர்கள் பட்டதுனால, சூரியன் கிட்ட போயிட்டு அது பேசுறதுனால சூரியன் கிட்ட போய் ஒரு நேரத்தில் நான் தான் ரொம்ப பிரகாசமா இருக்கேன் அப்படின்னு தலைகளை வச்சுட்டு ரொம்ப ஆணவமா பேசுனதுனால சூரியன் என்ன பண்ணாரு? அந்த பொன்மணியோட சிறகுகளை எல்லாத்தையும் எரிச்சுட்டாரு இல்லையா? அதுதான். அப்போ சூரிய கதிர்கள் பொன்மணியின் சிறகுகளை எரித்து விட்டன. சூரிய கதிர்கள் பொன்மணியின் சிறகுகளை எரித்து விட்டன. புரியுதா? நான் பார்த்திருப்பது வாக்கியத்தில் அமைக்க. வாக்கியத்தில் அமைக்க. இப்போ நான் கொடுத்திருக்கேன் நெஞ்சாக, இணங்க, அஞ்சாமல். இது 3 தான் நான் கொடுத்திருக்க எழுத்து, நான் கொடுத்திருக்க சொல். இந்த சொல்லை பயன்படுத்தி நீ வாக்கியம் எழுதலாமா? நெஞ்சார பொய் சொல்லக்கூடாது. நெஞ்சார பொய் சொல்லக்கூடாது. புரியுங்களா? நல்ல நட்பு இல்லாதவரோடு இணங்கவே கூடாது. நல்ல நட்பு இல்லாதவரோடு இணங்கக்கூடாது. சரிங்களா? அஞ்சாமல் தனிவழியே போக வேண்டாம். அஞ்சாமல் தனிவழியே போக வேண்டாம். பாத்தீங்களா? நான் உங்களுக்கு இந்த முறை முதல் முறையா நீங்க வாக்கியத்தில் அமைக்க எழுத போறீங்க. சரிங்களா? அதனால உங்களுக்கு உலக நீதி பாட்டிலே எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க இதுதான் எழுதணும் இல்லை, நீங்க அஞ்சாமல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி ஒரு வாக்கியம், எந்த வாக்கியம் வேணாலும் உங்க சொந்த நடையில நீங்க எழுதலாம். வாக்கியம் சரியாக முடிவு பெற்றிருந்தால் நான் உங்களுக்கு முழுமையான மதிப்பெண் கொடுத்துருவேன். புரியுதுங்களா? நீங்க சரியா எழுதினா நான் கரெக்டா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவேன். அஞ்சாமல் அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்த வாக்கியம் எழுதலாம். நெஞ்சார, நெஞ்சார வாழ்த்தினேன். இல்ல நான் எனது தங்கையை நெஞ்சார வாழ்த்தினேன். எனது தாத்தா பாட்டியிடம் நெஞ்சார வாழ்த்துக்களை பெற்றேன் அப்படின்னு நீங்க உங்க சொந்த நடையில எது வேணாலும் கேட்கலாம். புரியுதா குழந்தைங்களா? அடுத்து நான் பார்த்திருப்பது மனப்பாடம். குழந்தைங்களா, உங்களுக்கு வந்து 2 மனப்பாடம் இருக்கு. 2மே பரீட்சைக்கு வரும். ஒன்று திருக்குறள், இன்னொன்று உலக நீதி. சரியா பாருங்களா? 5 திருக்குறள் இருக்கு. 5 திருக்குறளை படிங்க. அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு திருக்குறள் கண்டிப்பா வரும். அடுத்து உலக நீதி இருக்கு. உலக நீதியில முதல் 5 வரிகளை படிங்க. அதுல இருந்து ஏதேனும் 4 வரிகள் அவங்க கேட்பாங்க. ஏதேனும் 4 வரிகள் அவங்க வரிசையா கேட்பாங்களா இல்ல அடுத்தடுத்து கேட்பாங்க, நீங்க தான் கவனிச்சு எழுதணும். புரியுதுங்களா? பாருங்க. தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதில்லா தோன்றலில் தோன்றாமை நன்று. எனக்கு வந்தீங்கன்னா இப்போ இந்த திருக்குறள் எப்படி கேட்பாங்கன்னா விடுபட்ட வார்த்தையெல்லாம் நீங்க எழுதுங்க. நான் கலர்ல கொடுத்துருக்கேன், இதுதான் நீங்க எழுதக்கூடிய ஆன்சரா உங்களுக்கு அமையும். சரிங்களா?
தோன்றின் புகழோடு தோன்றுக அவ்வில்லார் தோன்றனே தோன்றாமை நன்று. உங்களுக்கு நான் ஒரு திருக்குறள் தான் எழுதியிருக்கேன், நீங்க மற்ற 4 படிச்சுக்கோங்க, எதை கேட்கிறானோ அதை எழுது. அடுத்து உலக நீதி. நெஞ்சார பொய்தன்னை சொல்ல வேண்டாம், நிலையில்லா காரியத்தை நிறுத்த வேண்டாம், நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம், நல்லிணக்கம் இல்லாதோட இணங்க வேண்டாம். எனக்கு வந்துங்களா நான் 4 லைன் எழுதி போட்டிருக்கேன், நீங்க அந்த புக்ல இருக்க 5 வரிகளையும் படிங்க. அதுல இருந்து ஏதாச்சும் 2 வரி கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இங்க நான் கலர்ல எழுதிருக்கையா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டேஷ் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துக்கான பதில எழுதி வாக்கியம் முடிவாங்க, செயலை முடிச்சிருக்கணும். புரியுதுங்களா? பாருங்க, நெஞ்சார பொய்தன்னை சொல்ல வேண்டாம், நிலையில்லா காரியத்தை நிறுத்த வேண்டாம், நஞ்சுடனே ஒரு நாளும் பழக வேண்டாம், நல்லிணக்கம் இல்லாதோடு இணங்க வேண்டாம். புரியுதா? இது 2 உங்களுக்கு மனப்பாடம், 2ஐயும் படிக்கிறோம், கண்டிப்பா 2 வரும். சரிங்களா? அடுத்து நான் பார்க்க இருப்பது அடுக்கு தொடர் இரட்டைக்கிழவி. அடுக்கு தொடர் இரட்டைக்கிழவி பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், அடுக்கு தொடர் அப்படின்னா ஒரே வார்த்தை 2 முறை வருவது. இரட்டைக்கிழவினாலும் ஒரே வார்த்தை 2 முறை வருவது. இரண்டிற்கும் என்ன வேறுபாடு? அடுக்கு தொடர் 2 வார்த்தைகளை பிரித்தால் பொருள் ஒன்று. அடுக்கு தொடர்ல வரக்கூடிய 2 ஒரே வார்த்தைகளில் ஒரு வார்த்தை மட்டும் தனியாக எடுத்தால் அதற்கு பொருள் கிடைக்கும். ஆனால் இரட்டைக்கிழவில 2 வார்த்தையில ஒரு வார்த்தை எடுத்துட்டோம்னா ஒரு வார்த்தைக்கு பொருள் இல்லை. பொருள் கிடைத்தால் அடுக்கு தொடர், பொருள் கிடைக்கவில்லை என்றால் அது இரட்டைக்கிழவி. சரியா பண்ணிடலாம்? நான் இப்போ உங்களுக்கு வாக்கியமா கொடுத்துருப்பேன், அந்த வாக்கியத்துல கொடுத்திருக்க 2 ஒரே மாதிரியான அந்த சொல்லு அடுக்கு தொடரா இரட்டைக்கிழவியான நீங்க பிரிச்சு எழுதணும். இப்ப பாருங்க, பெரிது பெரிதாக, பெரிது பெரிதாக, கண்ணன் பெரிது பெரிதாக படங்களை வரைந்தான் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்ப பெரிது பெரிதாக அப்படிங்கிறது அடுக்கு தொடரா இரட்டைக்கிழவியா? அடுக்கு தொடர். ஏன்னா பெரிது அப்படின்னால அர்த்தம் வந்துருச்சு. பெரிது பெரிதாக அப்போ அது கண்டிப்பா இதாகும் அடுக்கு தொடர். ஓட ஓட, திருடனை ஓட ஓட காவலர் பிடித்தனர். சரியா? பூனை ஓட ஓட நாய் துரத்தியது. அப்ப ஓட ஓட, ஓட அர்த்தம் வந்துருச்சு, ஓடுறது அப்படின்னு அர்த்தம் வந்துருச்சு. அப்ப அது என்ன இருக்கும்? அடுக்கு தொடர். சிறிது சிறிதாக, சிறுவன் சிறிது சிறிதாக நாணயங்களை சேர்த்து வைத்தான். அப்ப சிறிது அப்படின்னாவே அதுக்கு அர்த்தம் வந்துருச்சு. அப்ப அது கண்டிப்பா என்னவா இருக்கணும்? அடுக்கு தொடரா தான் இருக்கணும். அடுத்து குடுகுடு, கிழவி குடுகுடுவென ஓடினாள் அப்படின்னு நான் ஒரு வாக்கியம் கொடுக்குறேன். அப்போ குடு அப்படின்னா என்ன அர்த்தம்? அர்த்தமே இல்லை. அப்ப அதை என்ன சொல்லுவேன்? இரட்டைக்கிழவின்னு சொல்லணும். கலகல, வனிதா கலகலவென சிரித்தாள் அப்படிங்கிறாங்க. அப்ப கலகல அப்படிங்கிறது இரட்டைக்கிழவி. சலசல, ஆற்றில் நீர் சலசலவென பாய்ந்தது. அப்ப சலசல அப்படிங்கிறது இரட்டை கிழவி. புரியுதா? இங்க உங்களுக்கு எந்த மாதிரி வாக்கியங்கள் கொடுத்தாலும் கவலைப்படாதீர்கள். 2 ஒரே மாதிரியான வார்த்தைகளை எடுத்து அவை அடுக்கு தொடரா இரட்டைக்கிழவியா என பிரித்து எழுதணும். அவ்வளவுதான். புரியுதா? பாருங்க, அடுத்து நாம் பார்க்க இருப்பது மா வரிசையில் எழுதுக. அடுத்து நாம் பார்க்க இருப்பது மா வரிசை. அதுல நிறைய கொடுத்திருப்பாங்க, ஆனா நீங்க மா வரிசையை மாதிரி அரேஞ்ச் பண்ணி எப்படி அரேஞ்ச் பண்ணீங்க? மா மா, மி மீ, மு மூ, மே மே, மை மோ மோ, மௌ அந்த மாதிரி நீங்க எழுதிட்டு அதுக்கான மற்ற எழுத்துக்கள், அந்த வார்த்தைகளோட மற்ற எழுத்துக்களை எடுத்து எழுதிடும். மணி, மான், மின்னல், மீன், முகம், மூச்சு, மெத்தை, மேடு, மைனா, மொட்டு, மோதல், மௌனம். புரியுதா? பண்ணீங்க? இதான் நீங்க பார்க்க வேண்டிய பயிற்சி. அடுத்து நான் பார்க்க இருப்பது வினா விடை. பார்ப்போமா குழந்தைகளா?
என்ன பண்ணீங்களா? வினா விடை பார்ப்போமா? பாருங்க, உங்களுக்கு நான் இதுல வந்து மொத்தம் 12 வினாக்கள் எழுதியிருக்கேன். இதுல இருந்து உங்களுக்கு 2 வினாக்கள் தான் கேட்பாங்க. சரியா பண்ணீங்களா? அது நீங்க எழுத்து பிழை இல்லாம கையெழுத்து அழகா நிறுத்தி நிதானமா எழுதணும். மீண்டும் மீண்டும் விடைகளை எழுதி பாருங்க. படிச்சா மட்டும் போதாது, அதை எழுதி பார்க்கணும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க இருப்பது வினா எண் 1. நெஞ்சார பொய் விளக்குக. நெஞ்சார பொய் விளக்குக அப்படின்னு உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கேன். அதுக்கான பதில், மனம் தெரிந்தும் வீணாக பொய் கூறக்கூடாது. மனம் தெரிந்தும் வீணாக பொய் கூறக்கூடாது. நெஞ்சார பொய் விளக்குக அப்படிங்கிறதுக்கு என்ன விடை? மனம் தெரிந்தும் வீணாக பொய் கூறக்கூடாது. புரியுதா கண்ணுங்க? வினா எண் 2. உலகநீதி பாடலின் ஆசிரியர் யார்? உலகநீதி பாடலின் ஆசிரியர் உலகநாதர். உலகநீதி பாடலின் ஆசிரியர் உலகநாதர். புரியுதா கண்ணுங்க? எப்பவுமே நீங்க உலகநாதர் அப்படின்னு எழுதினா உங்களுக்கு மார்க் குறைவா தான் வரும். நீங்க வினாக்கள் இருந்து தான் விடையை எழுத பழகணும். அப்போ நீங்க உலகநீதி பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இந்த யார் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்துட்டு உலகநீதி பாடலின் ஆசிரியர் உலகநாதர் அப்படின்னு எழுத பழகணும். சரியா பாருங்களா? அடுத்து நாம் பார்க்க இருப்பது வினா எண் 3. யாரை கெடுக்க வேண்டாம். யாரை கெடுக்க வேண்டாம். அடுத்தவரை கெடுக்க வேண்டாம். எனக்கு வந்து சின்ன ஆன்சர் தான், சின்னதா போறோம். அடுத்தவரை கெடுக்க வேண்டாம். யாரை கெடுக்க வேண்டாம்? அடுத்தவரை கெடுக்க வேண்டாம். இதுவும் அப்படிதான். யாரை அப்படிங்கிறாங்க, அந்த யாரை எடுத்துட்டு ஆ டு இட் த பா ரை ரை இட் அடுத்தவரை கெடுக்க வேண்டாம் அப்படின்னு உங்களோட பதிலா அமையும். சரியா பாருங்க? அடுத்து, யார் உலகில் வாழ்பவர்? யார் உலகில் வாழ்பவர் அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல இருந்து உங்களுக்கு கேள்விகள் வந்திருக்கு. அப்போ நீங்க இதுல எப்படி பதில் எழுதுவீங்க? புகழோடு வாழ்பவரே உலகில் வாழ்வர். யார் உலகத்துல வாழ்பவரே? புகழோடு வாழ்பவரே உலகத்தில் வாழ்பவர் அப்படின்னு நீங்க உங்க பதிலா அமைக்கணும். புரியுதுங்களா? அடுத்து, தேனீக்களிடமிருந்து நீ அறிவது என்ன? தேனீக்களிடமிருந்து என்ன நீ கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கிறாங்க. நம்ம கூட்டு வாழ்க்கையில பார்த்தோம் இல்லையா? கூட்டு வாழ்க்கையில தேனீக்கள் பத்தி படிச்சோம் இல்லையா? தேனீக்கள் மிக பெரிய குடும்பமாக வாழும். தேனீக்கள் எப்பயுமே ஒற்றுமையா வாழும், மிகப்பெரிய குடும்பமா வாழும் அப்படின்னு நீ சொல்லணும். புரியுதுங்களா? தேனீக்களிடமிருந்து நீ அறிவது என்ன? தேனீக்கள் மிக பெரிய குடும்பமாக வாழும் அப்படின்னு உன்னோட பதிலா இருக்கும். சரியா பாருங்க? அடுத்து நான் பார்க்க இருப்பது வினா எண் 6. பொன் மணியை காப்பாற்றிய ஆலமரம் என்ன உதவி செய்தது? பொன்மணியை காப்பாற்றிய ஆலமரம் என்ன உதவியை செய்தது? பொன்மணி கதை நம்ம பார்த்தோம் இல்லையா? நிறத்தில் என்ன இருக்கிறது அப்படிங்கிற பாடம் நான் உங்க வகுப்புல நடத்தினேன் இல்லையா? அதுல ஆலமரம் என்ன அறிவுரை கூறியது? ஆலமரம் பொன்மணியை தடவி கொடுத்தது. ஆலமரம் பொன்மணியை தடவி கொடுத்தது, உணவு கொடுத்தது, அது பாதுகாத்தது. என்ன பண்ணீங்களா? 3 பதில் தான். ஆலமரம் பொன்மணியை தடவி கொடுத்தது, உணவு கொடுத்தது, அதை பாதுகாத்தது அப்படின்னு எழுதி முடிக்கணும். சரிங்களா? அடுத்து நாம் கேட்பது, பொன்மணி பறவையின் ஆசை என்ன? பொன்மணி பறவை எதற்கு ஆசைப்பட்டது? அதோட ஆசை என்ன? ஒரு நாள் ஆகாயத்தில் வெகு வேகமாக பறந்தது. சூரியனின் ஒளிக்கதிர்கள் போல பிரகாசித்து இன்னும் பறக்க ஆசை கொண்டது. புரியுதா? பொன்மணிக்கு என்ன ஆசை வந்தது? அந்த பறவையோட ஆசை என்ன? ஒரு நாள் ஆகாயத்தில் வெகு வேகமாக பறந்து சூரியனின் ஒளிக்கதிர்கள் போல பிரகாசிப்பது, இன்னும் பறக்க ஆசை கொண்டது. சூரியனை போல பிரகாசிக்கணும், சூரியனை விட இன்னும் உயரத்துல போய் பறக்கணும் அப்படின்னு அதோட ஆசையா இருந்தது.
அடுத்து யானைகளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நம்ம கூட்டு வாழ்க்கையில பார்த்தோம் இல்லையா? கூட்டு வாழ்க்கையில யானையை பத்தி என்ன தெரியும்? யானைகள் தனித்து இருப்பது இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். யானைகள் தனித்து இருப்பது இல்லை. புரியுதா இல்லையா? அடுத்து இளைஞன் எவ்வாறு மன்னிப்பு கேட்டான்? இளைஞன் நம்ம பார்த்தோம், நமது வேலையை நாமே செய்ய வேண்டும் அப்படிங்கிற பாடத்துல இளைஞர் எவ்வாறு மன்னிப்பு கேட்டான்? இளைஞன் ஈஸ்வர சந்திரன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். என்ன பண்ணீங்களா? அந்த மாமனிதருடைய அவரோட பேரை சொல்லி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் அப்படின்னு நீ பதில் அளிக்கணும். இளைஞன் ஈஸ்வர சந்திரன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் அப்படின்னு சொல்லி இதுக்கு நீங்க பதில் எழுதணும். யார் அழிந்த நாள் இது? நம்ம தீபாவளி வாழ்த்து பார்த்தோம் இல்லையா? அதுல யார் அழிந்த நாள் இது? அசுரன் அழிந்த நாள் இது. எனக்கு மிக எளிமையான விடை. யார் அழிந்த நாள் இது? அசுரன் அழிந்த நாள் இது அப்படின்னு சொல்லணும். எப்படி ஆனந்தத்தில் மூழ்குவோம்? நாம எப்படி ஆனந்தத்தில் மூழ்குவோம் அப்படின்னு கேட்கிறாங்க. புதிய ஆடைகளை உடுத்தி ஆனந்தத்தில் மூழ்குவோம். நம்ம தீபாவளியில எப்படி சந்தோஷமா இருக்கும் கேட்கிறாங்க. நம்ம தீபாவளி எப்ப என்ன பண்ணுவோம்? புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு போல, அதுதான் புதிய ஆடைகளை உடுத்தி ஆனந்தத்தில் மூழ்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. எதனுடன் பழகக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக நீதியில எதனுடன் பழகக்கூடாது? நம்ம எனக்கு வந்தீங்களா? எதனோட பழகக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுங்க? நஞ்சுடைய பாம்புடன் பழகக்கூடாது. எதனுடன் பழகக்கூடாது? நஞ்சுடைய பாம்புடன் பழகக்கூடாது. புரியுதா பாத்தீங்களா? இந்த 12 கேள்விகளுக்கும் பதில்களை எழுதி பாருங்க. படிச்சா மட்டும் போதாது, மீண்டும் மீண்டும் எழுதி பார்க்கணும். எழுத்து பிழை இல்லாம கையெழுத்து அழகா தெளிவா எழுதணும். புரியுதா குழந்தைங்களா? நன்றி.